கோடங்கியும் சாமியாடியும் சொன்ன மாதிரி அந்த கயிறு அவுத்து வீச சொன்னனே ஏன் செய்யலன்னு அவர் என்ன கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சும் இப்படி ஒருத்தையும் பறி கொடுக்க போறோமே. வீணா, இந்த படுபாவியால ஒன்ன நாங்க பறி கொடுக்க போறோம்டி. ஐயோ, கொஞ்சம் கூட ஈவருக்க இல்லாம கல்லஞ்சக்காரியா இருக்கேடி. வீணா செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ இந்த கயிறை கட்டி இருக்கணும், அவ்வளவுதானடி? டாக்டரே கையை விரிச்சிட்டாரு அசோக். நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? ஏ துர்கா, அங்க பாரு, தேவாவை பாரு. அவ எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவா. ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டிய நினைச்சு நினைச்சு காப்பாத்த முடியலையேன்னு அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்காகவாவது நாங்க சொல்றத செய்யலாம்ல. அந்த நன்றிக்காகவாவது ஒரு உயிரை காப்பாத்து, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ப்ளீஸ். சாமி, உன்னை பொண்ணு இப்பவே உன் பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிட வேண்டி. 2 பொம்மைகளையும் குழிக்குள்ள போட்டு மூடுறதுக்குள்ள நீலாம்பரிய அஸ்தியை கரைச்சிட்டு வர சொன்னாரு. இந்நேரம் நீலாம்பரி கிணத்தடிக்கு போயிருப்பாளா? ஒருவேளை அது தடுத்துருச்சா? ஒண்ணுமே புரியலையே. நீலாம்பரி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. நீலாம்பரி குரல் மாதிரி கேக்குது. அவ போய் இன்னும் அஸ்திய கரைக்கலையா? ஒருவேளை நீலாம்பரி தானா? இல்ல திசை திருப்பறதுக்காக இப்படி சத்தம் கேக்குதா? இங்க 2வது பில்லி பொம்மைய தட்சன் குழிக்குள்ள போட்டு மூட போறாரு. ஐயோ, நீலாம்பரி அதுக்குள்ள திரும்ப வந்துடணுமே. நீலாம்பரி குரல் தான். அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? மாமனுங்க எங்க பொண்ணையும் துர்காவையும் கொல்ல நினைக்கிற உன் குடும்பத்தையே கருவறுக்காம எங்க ஆத்மா சாந்தி அடையாதுடி. மாமா, ஜனா மாமா, கொல்லாம விட மாட்டேன்.
ஏய், ஏய். நீலாம்பரி, ரெண்டாவது பில்லி பொம்மைய தட்சன் குழிக்குள்ள போட்டு மூட போறாரு. ஓடி போய் அதுக்குள்ள அஸ்தியை கரைச்சிரு. ஓ ஏய், ஏய். ஏய், எரிச்சிடுவேன். ஓ ஏய், ஏய். ஏய். நீலாம்பரி, நீலாம்பரி. ஏய் நீலாம்பரி, எங்க அஸ்திய குளத்துல கரைச்ச உன் மாமா இங்கே செத்துவான். நீலாம்பரி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதை இப்ப கரைக்கலன்னா எல்லாருக்குமே ஆபத்து. அதுங்க உன்னை பயம்புறுத்தும். அதுக்கு நீ பயப்படக்கூடாது. கண்ணீர் சிந்தி ஓன்னு கதறி அழும். அதுக்கும் நீ மசியலனா அதுங்க உன்னை கொல்ல பாக்கும். இது எல்லாமே மந்திரத்தை சொல்லி பில்லி பொம்மைய குழிக்குள்ள போடுறதுக்குள்ள நீ அந்த அஸ்திய தண்ணியில கரைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுங்களால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அஸ்திய கரைக்க நீ தாமதம் பண்ணுன இந்த பூஜெல்லாம் வீணா போய் எந்த ஜென்மத்திலையும் அதுங்களை அழிக்க முடியாமலே போயிடும். அதுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். போ போ, நிக்காத, போ. சொல்ல கேட்காம அஸ்திய கரைக்கிறவன்
நீலாம்பரி உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல? எனக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு ஒன்னும் ஆகல. இல்லம்மா. மாமா, அஸ்தியை கரைக்க விடாம பண்றதுக்கு தான் அதுங்க இப்படி பண்ணிருக்குங்க. நல்ல வேலை நான் கொண்டு போய் கரைச்சிட்டேன். நீலாம்பரி எதுக்கு ரெண்டும் சிரிக்குதுங்க? என்னோட ஞாபகார்த்தமா இந்த கயிறு எப்பவும் உன் கையில தான் இருக்கணும். நம்மளையும் நம்ம வீட்டை சுத்தியும் ஏதேதோ தப்பு நடக்குது. அதனால எந்த நேரத்திலயும் என் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் கனகா இந்த சக்தி வாய்ந்த கயிறை பாதுகாப்பா எனக்கு கட்டி விட்டுருக்கா. இது அலட்சியமா அவுத்து எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் ஞாபகார்த்தமா எப்பவும் இந்த கயிறு உன் கையில இருக்கணும்னு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருப்பான்னு தோணுது. இது ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த கயிறுனா இது கண்டிப்பா மத்தவங்களையும் காப்பாத்துற சக்தியா தானே இருக்கணும். என் உயிரை மட்டும் இல்ல, எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற சக்தி கண்டிப்பா இந்த கயிறுக்கு இருக்கும். டாக்டர், இனிமே இன்ஜெக்ஷன் போடுறது வேஸ்ட்டு. பேஷண்ட் பொழைக்கிறது கஷ்டம். வெளியே போய் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். வாங்க நர்ஸ், வாங்க. வீணாக்கா
நீலாக்காக்கு மூச்சு வந்துருச்சு பாருங்க. ஆமாமா. என்ன நீலாம்பரி, ஜமீன்ற அந்தஸ்து, பணபலம், அதிகார பலம், இதனால எப்பேற்பட்ட எதிரிகளையும் உங்க 2 மாமனுங்களையும் அழிச்சிட முடியும். அப்படி அழிச்ச 2 பேரு ஆவி ரூபத்துல வந்தா அதுங்க கிட்ட உன்னோட எந்த பவரும் செல்லாது. உங்களுக்கும் அதுங்களுக்கும் இடையில இருக்கிற என்ன மாதிரி மனுஷங்க தான் அதுங்களை அழிக்க முடியும். ஆமா சாமி. ஆனா உன்னையும் பாராட்டணும். உன் மாமனை காவு வாங்குவான்னு அதுங்க மிரட்டியும் அது மிரட்டலுக்கு பயப்படாம இந்த அஸ்தியை நீ கரைச்ச பாரு, உன்னை பாராட்டணும். நீ மட்டும் அஸ்தியை கரைக்காம இருந்திருந்த உன் மாமனை மட்டும் இல்ல, அது உன்னையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் அதுக்கு வேண்டாதவங்க எல்லாரையும் அழிக்கும். அதனால உங்க 2 பேர் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன். அது என் கழுத்தை நடிச்சு தூக்குனப்ப நான் செத்துட்டேன்னு தான் நினைச்சேன் சாமி. நல்ல வேலை நீலாம்பரி வந்து காப்பாத்திட்டா. நான் கூட மாமாவை உயிரோட பாப்பனே நினைக்கல சாமி. சாமி, அதுங்கள ஒழிச்சாச்சுல்ல? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அந்த 2 ஆன்மாக்களால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுங்க காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சுங்க. அப்பாடா. இனிமே அதுங்க இந்த பூமிக்கு வரவே வராது. எப்படியோ நான் சொன்ன வாக்க நான் காப்பாத்திட்டேன். நல்லது சாமி. அப்புறம் எனக்கான இருங்க மாமா. இந்தம்மா. இந்தாங்க சாமி. சாமி, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. இந்த தட்சன் இருக்க பயமே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். சாமி, அப்புறம் காலன் சாமி எங்க இருக்காரு? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சாமி. எங்க கூட அவர் தொடர்புலயே இல்ல. நீங்க ஏதாவது பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லணும். கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக அவரை தேடி அலையவா போறோம்? இதே இடத்துல நான் மை போட்டு உங்களுக்கு சொல்றேன். வர அம்மாவாசை அன்னைக்கு இங்க வந்துருங்க. காலன் சாமியை நாம கண்டுபிடிக்கிறோம். சரிங்க சாமி. என்ன பாக்குறீங்க? அந்த பேய்களுக்கு சீரு செஞ்சு அனுப்பிச்சிட்டோம். இந்த பேய்க்கும் சீரு செய்யணும்ல. சரி சரி, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. பட்ட சுடுகாடு, மத்த இடமெல்லாம் மாசானம். என்ன சுத்தி சுடுகாடு, சூறையாடும் மாசானம். பச்சை பிணங்கள்லாம் பால்வடிய தின்பவளு. சுழுங்கால் செல்லறுப்ப, முறுக்கென்று சங்கருப்ப.
நீலாம்பரி, அதையும் கேட்டுருவோமா? இல்ல மாமா, இந்த ஆளே பேயா மாறிட்டான். இப்ப வேண்டாம், வாங்க போலாம். சரிம்மா. பட்ட சுடுகாடு, நீ படுத்த இடமெல்லாம் மாசானம். உனக்கு சுத்தி சுடுகாடு, சூறையாடு மாசானம். பச்சை பிணங்கள் எல்லாம் பால்வடிய தின்பவளே. நீங்க பேஷண்ட் கையில இந்த கயிறை கட்டி விட்டதும் ஒரு மிராக்கல் நடந்த மாதிரி இருக்குமா? நின்னு போன மூச்சு இப்ப திரும்ப வந்துருச்சு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான்மா.